ஹாய் வணக்கம், வெல்கம் டு பாசிட்டிவ் ட்ரைப்ஸ். உங்கள் எல்லோருக்கும் இனிய சர்வதேச மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டே விஷஸ் டு ஆல் மை வியூவர்ஸ். பெண்மையை போற்றுவோம், பெண்கள் நாட்டின் கண்கள், பெண்கள் பெண்கள் பெண்கள்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறது தேவையா அப்படின்னா கண்டிப்பாக தேவை தான். ஏன்னா இன்னுமே இந்த உலகத்தில் பல பெண்கள் அவங்களோட உரிமைகள் இல்லாமல் நசுக்கப்பட்டுட்டு தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கும்போது ஆஸ் அ பெண் நம்மளோட கடமை என்னன்னு யோசிங்களேன். நம்ம ஜென்ரேஷனுக்கு முன்னால் ஜெனரேஷன்லாம் நம்ம கேட்ட விஷயம் என்னென்னா, ஒரு பெண் தான் இன்னொரு பெண்க்கு எதிரி. அது மாமியார் ரூபத்துலேயோ, நாத்தனார் ரூபத்துலேயோ, இல்லை த அதர் உமன் அந்த ரூபத்துலேயோ இந்த பெண்களோட நிம்மதியை ரொம்ப அதிக அளவுக்கு பாடுபடுத்தினது ஆண்களை விட பெண்கள்னு தான் சொல்லுவேன் நான். அந்த மாதிரி ஒரு பெண்ணாக நீங்கள் இருக்காதீங்க. உங்கள் கூட உங்களை சுற்றி இருக்கிற பெண்களை விட்டு கொடுக்காதீங்க. அவங்களோட தலையில் ஒரு மகுடத்தை ஏற்றி வைக்கிற அந்த உயர்ந்த நிலையில் எப்போவுமே இருங்க. சப்போர்ட் ஈச் அதர், க்ரோ டுகெதர். ஒரு பெண்ணோட கஷ்டம் இன்னொரு பெண்ணுக்கு புரியாமல் அவங்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தால் என்ன தலைகீழ நின்னாலும் நம்மளால் பெண்களோட நிலைமையை உயர்த்த முடியாது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, பொறாமல். ஒரு பொண்ணு நல்லா இருக்கான்னா அவளை பற்றி ரொம்ப ஈஸியாக காசிப் ஸ்ப்ரெட் பண்ணுறது லேடிஸாக தான் இருப்பாங்க. கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது லேடிஸாக தான் இருப்பாங்க. ஆண்களுக்கு முன்னாலே இவங்களே பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெண்ணாக இருக்காதீங்க. பெண்கள் இன்னொரு பெண்ணை சப்போர்ட் பண்ணால் தான் பெண்களோட நிலைமை இந்த நாட்டில் உயரும். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எப்போவுமே இந்த உமன் கார்ட் ப்ளே பண்ணி ஆண்களை கஷ்டப்படுத்தாதீங்க. எத்தனையோ கதையில் நம்ம என்ன கேட்குறோன்னா, எப்படி பெண்கள் ஆண்களால் கஷ்டப்படுறாங்களோ அதே போல் நிறைய பெண்கள் ஆண்களை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. சொல்ல முடியாத அளவுக்கு துன்பப்படுத்துகிறாங்க. அதாவது அவங்களுக்கு வாழ்கிறதுக்கு இஷ்டம் இல்லை, டிவோர்ஸ் வேணும்னா மரியாதையாக 2 பேரும் பிரிஞ்சு போயிடலாம். அதை விட்டுட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த ஆள் மேலே செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட், அவங்களோட ஃபேமிலி மேலே, அப்புறமா இன்கேஸ் அவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லைன்னா இவர் ஆண்மை இல்லாதவனெல்லாம் சொல்லி ரொம்ப கஷ்டப்படுத்தி அந்த ஒரு ஃபேமிலியை அவ்வளோ துன்பப்படுத்தணும். இது பெண்ணியம் கிடையாது. பெண்ணியம்னா என்னென்னா சக்தி. சக்தி இல்லையேல் சிவம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு வர்க்கம் பெண்கள். ஸோ உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. உங்களை நீங்கள் உங்களுக்கு உங்களை எப்படி பார்த்தா பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் உங்களை அலங்கரிச்சுக்கோங்க. உங்களுக்கான டைம் எடுத்துக்கோங்க. ஃபிசிக்கலி, மென்டலி, எமோஷ்னலி, ஃபினான்ஷியலி உங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்து வைங்க. உங்களுக்கான பொருட்களை வாங்கிக்கோங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. ஒரு நாள் உங்களுக்கு குக்கிங் பண்ண இஷ்டம் இல்லையா, பண்ணாதீங்க. லைஃப்பை ரொம்ப சந்தோஷமாக நீங்கள் கொண்டு செலுத்தணும். இன்னும் யங்கர் ஜென்ரேஷனுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். எங்களோட ஜென்ரேஷன் வரைக்கும் எங்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்களுக்காக தியாகங்கள் பண்ணணும், அவங்கள பார்த்துக்கிறது தான் நம்மளோட முக்கியமான கடமைன்னு சொல்லி கொடுத்தாங்களே வழிய எங்களை நாங்கள் பார்த்துக்கணுங்கிறது எங்களுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால சின்ன வயசில் எங்களை நாங்கள் பார்த்துக்காம இந்த ஏஜில் நிறைய ஹெல்த் இஷ்யூஸோட ரொம்ப ஒரு நிம்மதியாக வாழ முடியாத மாதிரி நிறைய பெண்கள் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்கள் லைஃப்பில் நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்கள். அண்ட் யாரையுமே ஹர்ட் பண்ணாதீங்க. ஆண்களை மதிங்க. உங்களை நீங்கள் எப்படி அடுத்தவங்க மதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே போல் ஜெண்டர் பயஸ் இல்லாமல் எல்லாருக்குமான மதிப்பு கொடுங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஆஸ் அ உமன் இது நம்மளோட கடமை. அதை விட முக்கியமான கடமை நாமளை சந்தோஷமாக நிம்மதியாக ஹெல்த்தியாக பார்த்துக்கணும். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். கீப் வாட்சிங் பாசிட்டிவ் ட்ரைப்ஸ்.